So this is how I lost my amount in a binary option. ஸோ நான் அரௌண்ட் நவம்பர் 17 நான் வந்து ஒரு ₹700 இன்வெஸ்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அரௌண்டு நவம்பர் 26 வரைக்கும் கண்டினியூஸ் ப்ராஃபிட்டபிள் ட்ரேஸ் தான், ஃபுல்லாமே க்ரீன் டேஸ் தான் வந்து கொண்டு போச்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ₹70 ₹140 மேலே நான் வந்து ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டேன். ஸோ ஏன்னா இது என்னுடைய கை காசு, நான் போட்ட ₹700 என்னுடைய கை காசு. ஸோ அதனால் நான் வந்து பெருசாக ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டேன். இந்த ஒரு 140 250 ரிஸ்க் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராஃபிட் அமௌண்ட். ஸோ நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, நான் நவம்பர் 17 ஒரு ₹700 இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அரௌண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 1400 பக்கம் கொண்டு போயிட்டு அரௌண்ட் ப்ராஃபிட். அந்த ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட்டை மட்டும்தான் நான் வந்து இங்கே வந்து காம்பவுண்டிங் வந்து ட்ரை பண்ணேன். என்னுடைய மெத்தடு எப்படி இருக்குன்னா, நான் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் தான் என்னுடைய ஹை ரிஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நான் ப்ராஃபிட் பண்ணேன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து ஹை ரிஸ்க்கை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஹை ரிஸ்க் தான் இந்த ட்ரேடுக்கு நான் யூஸ் பண்ணேன். ஸோ என்னுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் டோட்டலாக வந்து லாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய கை காசு தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, எல்லா டைமும் வந்து ப்ராஃபிட்டையும் வந்து ஷோ பண்ணக்கூடாது, லாஸஸையும் வந்து ஷோ பண்ணணும். ஸோ சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு 3 லாஸ் வந்துச்சுன்னா அது ஷோ பண்ணுறது வேஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 லாஸ் வந்திருக்கும். இதில் அரௌண்ட் இந்த ட்ரேடோடைய டைம் பாருங்கள், 9:32க்கு நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த 2 ட்ரேட் லாஸ் ஆனோடனே எனக்கு எமோஷன் வந்து ஹிட் ஆச்சு. ஆனால் நான் அடுத்த ட்ரேடே போய் எடுத்தேனான்னு கேட்டால் கிடையாது. இந்த டைமிங் பாருங்கள் 9:32. அடுத்த ட்ரேடோட டைம் பாருங்கள் 12:01. ஸோ ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு கேப் எதுக்காகனா, என்னோடய எமோஷன் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ என்னுடைய எமோஷனல் ஸ்டேபிள் ஆனனால நான் மறுபடியும் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன லாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு லெசன்ஸும் வந்து கொடுக்காது. பட் இது மாதிரியான ஒரு லாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லெசனை கொடுக்கும். என்ன லெசன்னா, நான் எடுத்தக்கூடிய ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ரிஸ்க். நான் ஒன்றும் என்னோடய கை காசை வந்து போட்டு லாஸ் பண்ணலை. என்னுடைய ப்ராஃபிட் அமௌண்ட்டை தான் நான் வந்து ஹை ரிஸ்க் எடுத்திருக்கேன். அது வந்து எனக்கு லாஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் எனக்கு இது வந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ எந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சே ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் 18, இன்றைக்கி வரைக்கும் நான் நவம்பர் 28. ஸோ நான் லாஸ்ட்டாக 26 வரைக்கும் தான் ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே எடுக்கலை. ஏன்னா இது என்னுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் லாஸ் ஆனதுனால என்னுடைய மனசு ஒன்றுமே வந்து ட்ரேட் எடுக்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு வரல. ஸோ தட்ஸ் வை நான் ஒன்றுமே ட்ரேடு எடுக்கலை. எதுவுமே மைண்ட் செட்டே ஆகலை எதுவுமே. ஸோ எப்போ சரியாகுதோ அதுக்கப்புறம் தான் நான் ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ அதுக்கு நடுவில் இந்த வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ரீசன். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லாஸஸ் வர ஆரம்பிக்கும். அந்த லாஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், பைனரி ட்ரேடிங்கில் எப்படி ப்ராஃபிட்டபுளாக வரதுன்னுட்டு. ஜஸ்ட் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தாலே போதுமானது. இப்போ உங்களுக்கு லாஸ் வருது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு 2 லாஸஸ் வருதுன்னா அடுத்த ட்ரேடே நீங்கள் போய் கண்டிப்பாக ரிகவர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, கேப் விட்டு ட்ரைட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு லாஸ் வீடியோவும் சொல்லியிருப்பேன். நான் ஒரு இடத்துல 3 லாஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு 2-3 மணி நேரம் கழித்து வந்து ட்ரேட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு எமோஷனல் வந்து ஸ்டேபிள் ஆச்சு. எமோஷனலில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணால் எதுவுமே உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த எடுத்தது ஃபுல்லாமே என்னுடைய ரிஸ்க்கு, என்னுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் தான். ஸோ எனக்கு இது போனாலும் பிரச்சனை இல்லை, வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இது போனது. இது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ₹70 என்னுடைய கை காசு. நான் என்னுடைய மாத சம்பளத்துலேருந்து எடுத்து கொடுத்து நான் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கை காசு. அப்போ அதை நான் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த ப்ராஃபிட்ன்றது நான் வந்து ரிஸ்க் எடுக்கணும். ட்ரேடிங்கில் ரிஸ்க் எடுத்தாகணும். ஓகேங்களா? ஆனால் அது என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம். இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராஃபிட்டை ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம கை காசு போட்டு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நம்ம ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. சில இடத்துல எமோஷனலாக எடுக்க தான் செய்வோம். பட் அதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பார்த்துக்கணும். ஸோ பொறுமையாக இருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பைனரியில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அதெல்லாம் கேட்காதீங்க. உங்களால் பைனரி ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபுளாக வர முடியும், வரீங்க, எனக்கு தெரியுது, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஸ்கேம் இல்லை, இது வந்து ப்ராப்பர் ட்ரேடிங்கே கிடையாது அப்படின்னா சொன்னாங்கன்னா ஜஸ்ட் அதெல்லாம் லிசன் பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாதிக்கிறது மட்டும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ளே வந்தது. அரௌண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க பைனரி ட்ரேடிங்கில் வந்து ரியல் ட்ரேடிங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நான் லிசன் பண்ணது கிடையாது. பிகாஸ் ஆஃப் நான் வந்து ப்ராஃபிட்டபிள் பண்ணுறேன். என்னால் இது மூலிமா என்னுடைய சேலரிக்கு ஈக்குவலாக என்னால் ஏர்ன் பண்ண முடியுது.